மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆஃப்டர் a லாங் பிரேக் வந்துட்டு நம்மளோட ஃபுல் vlog ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த vlogல ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், விசிட் பண்ணவும் போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டார்ட் பண்ணு. ஸோ நாங்கள் வந்து ரீச் ஆனது வந்து கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன். எங்களுக்கான டைம் வந்துட்டு 7:14 தான் ட்ரெயின் இருந்தது. ஆனால் நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்புனது 6:30 தான். ஸோ ஹப்பியை மோட்டிவேட் பண்ணதுமே எடுத்தாரு பாருங்க காரு. ஓட்டு 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 ஃபைனலி 5 minutes முன்னாடியே நாங்க வந்து ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிட்டோம். நாங்க போன அன்னைக்கு வந்து எங்களுக்கு அவ்வளவா க்ரௌட் இல்ல, ஸ்லீப்பிங் கோச் தான் புக் பண்ணிருந்தோம். இவங்க என்னடா லைனா படுத்து தூங்கிட்டாங்க. எனக்கும் அஸ்வினுக்கும் தூக்கமே இல்லாம போச்சுங்க அன்னைக்கு நைட்டு. அஸ்வின் என்னடா நைட் எல்லாம் தூங்கவும் இல்லை, எனக்கும் தூக்கம் வரல. என்ன கொடுமைடா சாமி இது. ஸோ பர்ஃபெக்டாக நாங்கள் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் லேண்ட் ஆனோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம வந்துட்டு சத்திரம்ன்ற பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கே தான் எல்லா பஸ்ஸும் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ டெம்பிளுக்கு ஆப்போசிட்லவே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாப் கொடுக்குறாங்க. இறங்குனதுமே பாருங்க, பாப்பா அந்த கோபுரம் பார்த்ததுமே கம்ப்ளீட்டாக ஒரு டிவோஷனல் வைப் வந்து நம்ம உள்ளுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ கோயிலுக்கு கிட்டே வந்துட்டு பாத்திங் ஃபெசிலிட்டி இருக்கு. பாத் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம கோயிலுக்குள்ள என்டர் ஆகலாம். என்னடா கொடுமைன்னா அதுக்குள்ள விடிஞ்சிடுச்சுங்க. நாங்க குளிச்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயே விடிஞ்சு போச்சு. அதனால ஸோ இந்த மார்னிங் லுக் வந்துட்டு நாங்க அப்படியே கேப்சர் பண்ணிருக்கோம். ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸோ என்ட்ரன்ஸ் இந்த வழியா தான் போகணும். நாங்க வந்துட்டு பிளான் பண்ணது சமயபுரம்க்கு, ஆனா வந்தது ஸ்ரீரங்கம்க்கு. வந்தது வந்தாச்சு, ஒன்னொன்னா பாத்துக்கலாம் வாங்க. ரங்கநாதர் கோவில்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு மொத்தம் 21 கோபுரம் இருக்கு. அதுலயும் இந்த கோபுரம் மட்டும் வெள்ளையா இருக்கு, மற்ற கோபுரம் எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த கோபுரம் வெள்ளையா எதுக்கு இருக்குன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. வர வழியில வந்து நாங்க கோவில் யானைய பார்த்தோம். இந்த கோபுரம் வழியா கூட நம்ம உள்ள போகலாம். நம்ம இப்ப பிரதான கோபுரம் தான் பார்க்க போறோம். அது வந்து நம்மளுக்கு சவுத்ல தான் இருக்கு. அங்கிருந்து 700 கிலோமீட்டர்ஸ் நம்ம உள்ள போகணும். இதை வச்சு நீங்க யோசிக்கலாம் இது எவ்வளவு பெரிய கோவிலா இருக்கும் அப்படின்னு. இதுதான் பிரதான கோபுரம். இதுக்கு இன்னொரு பேரு இருக்கு, இத ராஜகோபுரம்னு கூட சொல்றாங்க. நம்ம இந்தியால மிகப்பெரிய ராஜகோபுரம்னு சொல்றாங்க. 239.5 அடி இருக்கு. அச்சுத தேவராய இந்த ராஜகோபுரமா முதல் முறையாக கட்டப்பட்டாங்க. அச்சுத தேவராய இறந்ததுனால கோபுரம் வந்துட்டு பாதியிலே நின்னுடுச்சு. அதுக்கு பிறகு ஸ்ரீ வேதாந்த தேசிகர் வந்துதான் அந்த கோபுரம் ஃபுல்லாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாங்க. கோபுரம் பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. இங்கிருந்து 7 கோபுரம் தாண்டி போய் தான் நம்ம ரங்கநாத சுவாமியவே உள்ள போய் பார்க்க முடியும். கோபுரம் உள்ள போக போக நம்மளுக்கு வீடு கடைங்க எல்லாமே அங்கே கிட்டவே இருக்கும். இது இப்போ மட்டும் இல்ல, அந்த காலத்துல இருந்து இந்த இடங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்குது. நம்ம நடந்துட்டே போயிட்டு கோவில் புராணங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீரங்கம் அப்படின்னா ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமியும் ரங்கநாயகி அம்மாவும் இருக்கிற திவ்ய கஷேத்திரத்தை தான் ஸ்ரீரங்கம்னு சொல்றாங்க. ஸ்ரீ மகாவிஷ்ணு ஜெயிச்ச 8 கோவில்ல முதலாம் ஒன்று 108 விஷ்ணு கோவில் முதல் கோவில். பிறகு பிரதான புண்ணியஸ்தலம் என்று சொல்ற இடமே ஸ்ரீரங்கம் தாங்க. இந்த 108 கோவில்ல திவ்ய திருப்பதின்னு கூட சொல்றாங்க. இந்த கோவில் காவேரி நதி பக்கத்திலேயே இருக்கு. ஸ்ரீரங்கம் உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில்னு சொல்றாங்க. டெய்லி இங்க பூஜை நடக்கிறதுனால மிகப்பெரிய இந்து கோவில்னு நம்ம ஸ்ரீரங்கம் தாங்க சொல்றாங்க. பூலோக வைகுண்டம், ஆலய தீபம், திருவாரங்க திருப்பதி, பெரியார் கோவில், இப்படி பல பேர்கள்ல சொல்றாங்க. இந்த கோவில் வந்து 157 ஏக்கர்ல வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோவில்ல 7 பிரகாரங்களும் 21 கோபுரங்களும் இருக்கு. கோவில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது. பட் நாங்க தாங்க வந்தோம். இந்த கோவிலுக்கு ரைட் சைட்ல வந்து நம்ம லக்கேஜ் வைக்கிற பிளேஸ் எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல நாங்க லக்கேஜை பிளேஸ் பண்ணிட்டோம். அஸ்வினுக்காக என்னோட பேக் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். பேக் உள்ள அலோவ் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அஸ்வின் இருக்கிற ரீசன்ல நான் பேக் ஃபுல்லாவே எடுத்துட்டு கிளம்பிட்டேன்.
இதுதான் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ள இப்ப பாக்குற இந்த மண்டபம் தான் ரங்க விலாச மண்டபம்னு சொல்றாங்க. இங்க வந்து ராமானுஜா சந்நிதி, சக்கரத்வஜ சந்நிதி நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நடுவுல தான் அந்த 21 கோபுரம் பாக்குற வழி இருக்குது. இங்க நம்ம வந்து டிக்கெட் எடுத்துக்கணும். இங்க இருந்து மேல போனா நம்ம அந்த 21 கோபுரம்ஸும் கிளியரா பார்க்கலாம். சோ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு எல்லா அந்த 21 கோபுரமும் பர்ஃபெக்டா தெரியும். சன்செட்டிங் டைம்ல பார்த்தோம்னா இந்த பிளேஸ் பார்க்க அவ்வளவு அழகா தெரியும். பட் நம்மளுக்கு சன்செட் இல்ல, சன்ரைஸ் தான் இருக்கு. நோ ஆப்ஷன். இதெல்லாமே வந்து சவுத் சைட்ல இருக்கிற கோபுரம். அங்க ஹைட்டா தெரியுற கோபுரம் தான் ராஜ கோபுரம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அந்த ராஜ கோபுரத்துல இருந்து தான் உள்ள வந்திருக்கோம். அப்படியே நம்ம ரைட் சைட்ல பார்த்தோம்னா சில கோபுரங்கள் தெரியும். அங்க ஒரு தங்க கோபுரம் இருக்கு. அதுதான் வந்து மூலஸ்தானம். டைம் இப்போ 7 மணி தாங்க ஆகுது. ஆனா பார்த்தா மத்தியான வெயில் மாதிரி தெரிஞ்சுது. அதான் நாங்க சீக்கிரமாவே கீழே இறங்கிட்டோம். இதுல ஃபுல்லாவே பார்த்தோம்னா மைன்யூட் ஆர்கிடெக்சர் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் இதை கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். அங்க இருந்து அப்படியே இந்த வழியில வந்தா இங்க ஒரு கோபுரம் நம்மளுக்கு தெரியும். எந்த சைடு பார்த்தாலும் கோபுரமாவே இருக்குது. அங்க இருந்து அப்படியே நடந்து வரக்குள்ள இந்த வியூ கொஞ்சம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அதனால அதையும் கேப்சர் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். செல்ஃபி லவர்ஸ் மறக்காம செல்ஃபி இந்த இடத்துல நின்று எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஃபேமிலி மொத்தம் என்ட்ரன்ஸ்லவே விட்டாச்சு. அஸ்வின் இருந்ததுனால சீக்கிரமா விட்டாங்க. நானும் அஸ்வினும் தான் ஃபர்ஸ்ட் போனோம். லைன்ல நின்றுட்டு கியூ வந்து சீக்கிரமாவே மூவ் ஆச்சு. அதனால நாங்க ஃபாஸ்டா போயிட்டோம். ஃபர்ஸ்ட் தர்ஷனம் நாங்க தான் பண்ணோம். அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அந்த டே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வழியா நானும் அஸ்வினும் தர்ஷனம் முடிச்சுட்டு வெளியில வந்தோம். அப்பதான் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே இன் பிட்வீன்ல போயிட்டு இருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் நான் வந்து அங்க சைட்ல உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் லைன்ல போய் தர்ஷனம் பண்ணிட்டு வரதுக்குள்ள 3 hours ஆயிடுச்சு எங்களுக்கு. ஒரு வழியா சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்துட்டோம். ரங்கநாதரை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. சாமி கிட்ட வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா அங்க வந்து மொபைல்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே சத்திரம்ல வந்துட்டு அன்னதானம் ஃபெசிலிட்டிஸும் கம்ப்ளீட்டா அவங்களே பண்றாங்க. அன்னதானம் போயிட்டு சாப்பிட்டுட்டு நாங்க அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கிளம்புனோம். இன்னும் நம்ம கோயில் பத்தி கிளியரா டீட்டெயில பாத்துருக்கணுமா இருந்துச்சுன்னா ஒன் டே ஃபுல்லா பாத்துருக்காது. ஒன் டே ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாத்துருக்கணும். நாங்க இன் பிட்வீன் ஹாஃப்ல போனதுனால கொஞ்சம் அப்படி அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ நீங்களும் ஃப்ரீ டைம்ல ஃபேமிலியோட கண்டிப்பா மறக்காம ரங்கநாதர் கோயிலுக்கு கண்டிப்பா வாங்க. அப்பதான் உங்களுக்கு அது புரியும். நான் இப்போ வீடியோல சொன்னா உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. டைரக்டா பாக்குறப்பதான் அந்த ஃபீல் உங்களுக்கு புரியும். அகைன் சேம் ப்ராசஸ் தான். இங்க இருந்து திருப்பி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் எதனா கோயிலுக்கு போறதா இருந்தா அங்க இருந்து போக முடியும். இதோட நான் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கிற வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு வருவேன். Until then stay tuned and wait. நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களை பார்க்க போறேன். Bye bye from ராஜநித்யா ஃபேமிலி vlogs. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.